அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது அனுக்கிரகம் நிறைந்த ஆணைமுகனின் அவதாரங்களும் அதற்கான காரணங்களும் சிறு சிறு குறிப்புகளாக உங்களுக்காக. வக்ரதுண்ட காசியை துராசுரன் என்ற கொடுங்கோல் மன்னன் ஆண்டு வந்தான். அவனை அழிக்க சக்தி தேவியை நோக்கி தேவர்கள் தவம் இருந்தனர். அதனால் மனமிருங்கிய சக்தி வக்ரதுண்ட விநாயகரை அவதரிக்க செய்தார். சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய வக்ரதுண்டர் துராசுரனை அழித்து அருள் புரிந்தார். அடுத்தது சிந்தாமணி கணபதி. அபிஜித் என்ற அசுரனுக்கும் குணவதிக்கும் இறையருளால் பிறந்த கணன் என்பவன் கபிலரை துன்புறுத்தி அவரிடம் இருந்த சிந்தாமணியை கவர்ந்தான். இதனால் வருந்திய கபிலர் விநாயகரை மனமுருங்கி வழிபட விநாயகர் அவருக்கு திருவுள்ளம் கொண்டு கணனை அழித்து சிந்தாமணியை மீட்டு கொடுத்தார். மூன்றாவது கஜானனர். பார்வதி பரமேஸ்வரிடம் அவதாரம் செய்து கஜமுகாசுரனை கொன்ற விநாயகரை கஜானனர் என புராணங்கள் போற்றி புகழ்கின்றன. விக்ன விநாயகர். வரேணியன் புஷ்பவதி என்ற தம்பதியரிடம் தோன்றி விக்னங்களை அகற்றியவர் இந்த விக்ன விநாயகர் ஆவார். மயூரேஷ கணபதி. சங்கடஹர சதுர்த்தி விரதம் கடைபிடித்து வழிபட்ட பார்வதி தேவியிடம் அவதரித்து மயில் வடிவான சிந்து என்ற அசுரனை அழித்து அவனையே வாகனமாக கொண்டவர் இந்த விநாயகர். பாலச்சந்திரர். தேவர்களை அடக்கி ஆண்ட அனலன் என்ற அசுரனை விநாயகர் விழுங்கினார். அதனால் உண்டான வெம்மை நீங்க மிக குளிர்ச்சியான சந்திரனை நெற்றியில் அணிந்து பாலச்சந்திரர் என்ற திருநாமம் பெற்றார். தூமகேது. புகை வடிவான அசுரன் ஒருவனை அழிப்பதற்காக அவதரித்தவர் இந்த தூமகேது விநாயகர். கணேசர். பழி என்னும் அரக்கனை கொல்ல கணங்களுக்கு தலைவனாக வந்து வெற்றி கண்டதால் கணேசர் என்ற திருநாமம் பெற்றார். கணபதி. பார்வதி பரமேஸ்வரர் யானையின் சித்திரத்தை பார்த்து கழிக்கும் போது அவதரித்தவர் இந்த கணபதி. மகோட்கடர். காஷிப முனிவரின் பிரார்த்தனையால் அதித்தியிடம் பிறந்தவர் இந்த மகோட்கடர். தேவாத் நார்தர்கள் இவரால் சம்காரம் செய்யப்பட்டனர். துண்டி கணபதி. துராசதன் என்ற அரக்கனை அழிக்க உமையவளின் திருவருளால் அவதரித்தவர் துண்டி கணபதி. வல்லப கணபதி. மரிஷி முனிவரின் மகள் வல்லபையை மணந்து வல்லப கணபதி என்ற திருநாமத்துடன் அருள் புரிகிறார். எந்த ஒரு காரியம் செய்கின்ற போதும் பிள்ளையார் சுழி போடுவது, பிள்ளையாருக்கு தேங்காய் அர்ப்பணிப்பது என்றது நமது காரியங்கள் அனைத்தும் பிள்ளையாருடன் ஒட்டியதாக நடைபெற்று வருகின்றன. எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு பிள்ளையாருக்கு உண்டு. அதனால் பிள்ளையாரின் அருளை பெறுவோம். அவரின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.